ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இங்கே வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அண்ணாவை எங்களுக்கு கொடும், அடியனை மறைச்சி ஆண்டவரோடு பேசுவீராக. ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர் தேவ ஆவியானவரே, ஒரு உள்ளங்களுக்கு என்ன தேவை ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சூழ்நிலையில இந்த மத்தியில ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு தேவையை நீர் அறிந்திருக்கை, கண்ணீரோடு ஒரு தேவைக்காக வந்திருப்பார். உடைய வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கு பாஸ்டர் ஞானம் சொன்னது போல உடைய வார்த்தை ஆண்டவரை அதை உயிர்ப்பிக்கும், அதை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி. இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்ரீலங்காவிலிருந்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பெண்டிகோஸ்டல் அசெம்பிளி கனடாவிலிருந்து நாங்கள் நல்லா வேண்டாம், இல்லாட்டி நான் உங்கள்கிட்ட வந்துடுவேன். அங்கே வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு பெரிய ஒரு செய்தி அண்டு இல்லை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரொக்கப் டைமில் என்ன பேசினார், என்ன செய்கிறார், அதை நான் உங்களோட பார்த்து விரும்புகிறேன். சரி, எப்படி நாங்கள் ஒரு குடும்ப சொந்தக்காரராயினோம். இன்றைக்கு பார்த்தீங்கள் என்று சொன்னால், நாங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டோம். எங்களுக்கு ஒரு சின்ன கூட்டம் தான், சின்ன ஒரு மக்களோட நண்பர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவனை இந்த உலகமே எங்களுக்கு சொந்தக்காரராகிவிட்டார். கருப்பினத்தாரில் நான் போயிருக்கிறேன். இப்போ சபைகளில் கருப்பினத்தார் எனக்கு சொந்தக்காரன் ஆகிட்டாங்க. சைனா சொந்தக்காரன் ஆகிட்டு, மலேசியா சொந்தக்காரன் ஆகிட்டுது, இலங்கை சொந்தக்காரன் ஆகிட்டுது. அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்கள்லையும் நாம் சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரே நாளில் ஒரு நிமிஷம் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எங்களுக்கு தெரியாத அவ்வளோ ஒரு உலகளாகிய சபை ஒன்று இருக்கிறது. நாங்கள் அப்படித்தான் பருவத்தில் நிற்க போறோம் எல்லாருமா. அங்க வந்து எல்லா மக்களும், எல்லா ஜாதி மக்களும், எல்லா கோத்திரங்களும் ஆண்டவர் வழங்கி தரிச்சு அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது முக்கியமான காரியம். வெளிப்படுத்தின எனக்கு ஒரு நாள் வசனம் வாசிக்க உதவி செய்வோம். வெளிப்படுத்தின அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒரு சொந்தக்காரர்கள் எல்லாத்தையும் நான் காட்டப்போறேன். இவ்வளவு சொந்தக்காரர்கள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இப்படி உன்னை பெருக பண்ணுவேன், அப்படி கூட சொந்தக்காரர்கள் பெருக பண்ணி வச்சிருக்க பாருங்க. அந்த இதுல பாருங்க, சொந்தக்காரர் வெளிப்படுத்தினதுல 7ஆம் அதிகாரம் படியாதான் முக்கியமான நீங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோர்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆமென். பாருங்க, யோவான் தரிசனம் இது நிச்சயமாய் நிறைவேற போறதோ யோவான் ஆண்டவர் காட்டிட்டார். அப்ப எண்ண முடியாத ஜனங்கள், எண்ண முடியாத சொந்தக்காரர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க இந்த உலகத்துல. யோசிச்சு பாருங்க, எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் அவ்வளவு சொந்தக்காரங்களுக்கு இருக்கிறாங்க. எல்லா இன மக்களும், எல்லா ஜாதிகளும், எல்லா மொழி பேசுகிறவரும் உங்களுக்கு சொந்தக்காரமாக இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த ரட்சிப்பினால ஆண்டவர் கொடுத்தது பாருங்க. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்து கொண்டே இருக்கு. இலங்கையிலேயோ மலேசியால போனாலும் என்ன, இந்தியாவில் போனாலும் என்ன, கருப்பினங்கள் வெள்ளை இனங்கள் எல்லாருமே சொந்தக்காரங்க. அப்ப எங்களுக்கு பாத்தீங்க எவ்வளவு சொந்தக்காரம். எப்படி சொந்தக்காரம்? இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறோம், நாங்கள் ஒரு படியா இருக்கிறோம், சரீரமா இருக்கிறோம், சகோதரராக இருக்கிறோம், எல்லோரும் சகோதரியாக இருப்போம். அப்படித்தான் அந்த பரலோகத்திலேயே நாங்கள் இருந்து தேவனை பாவப்படுத்துறோம். இந்த காலை வேளையில் இந்த இடத்துல நான் இருப்பது நான் சந்தோஷப்படுகிறேன். ஞானஸ்தே எனக்கு 95ஆம் ஆண்டுல இருந்தது. நான் ரட்சிப்பு சபையில அவர் தபலா வாய்ச்சி கொண்டு இருப்பார். அந்த ரட்சிப்புக்குள்ள அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணி இருப்பாங்க, பாச அம்மாவும் கூட. அப்ப நான் சரியான சின்ன பிள்ளை, என்னுடைய மகள் மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் உருவாடின நாட்கள் அவங்களோட. இன்றைக்கு அவருக்கு ஆண்டவர் நினைக்கிறேன் மருமகனை விட மகனை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் சந்தோஷப்படுறேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணினது உண்டு. நிச்சயமாய் மலேசியாவில் எங்களுக்கு ஒருவராக இருக்கு. அடுத்த முறை துணிஞ்சு போகலாம் மலேசியாவுக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன். திருமணத்தில் பக்கத்தில் இருந்து நான் வந்திருப்பேன், எனக்கு தெரியாது. அது கத்தல் நடத்தல் அப்படி இருக்கவில்லை. நிச்சயமாய் உங்கள்கிட்ட மலேசியாவில் நம்ம போவோம். அதே மாதிரி அந்த இன்னொரு குடும்பத்தை நாங்கள் சந்திக்கிறோம். மீண்டும் போன முறை வந்திருக்கும் பொழுது அவங்களோட உறவு இருந்து கத்தர் அந்த குடும்பத்தினருக்கு அவங்களை கண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா, உங்களை கண்டது மகிழ்ச்சி. எங்களுக்கு இன்னொரு அம்மம்மாவா, எஸ்தருக்கு ஒரு அம்மம்மா கொடுத்துருக்கு, எங்களுக்கு ஒரு அம்மா கொடுத்துருக்கு. ஆமே பிரதர், நான் இன்றைக்கு தான் கூட முதல் சந்திக்கிறேன் நினைக்கிறேன். அவரால் சந்திக்கிறீங்களா இல்லையா? அவரை சந்திச்சிருக்கேன். அப்போ பலமுறை சந்திச்சிருக்கேன். வித்தியாசம் அப்போ அவரை பலமுறை சந்திக்கிறேன். எப்படி இருக்கீங்க பிரதர்? அவங்க எல்லாரும் குடும்பமாக இன்றைக்கு இவரை நான் சந்திச்சிருக்கேன். எப்படி ஒன்று சொன்னால்
நான் இலங்கைக்கு முதல் ஊழியம் போகும் பொழுது அவரும் பவனியாக தான் போனேன். அப்போ சிலர் அங்கே ஒரு வீடு இருக்குது, நீங்கள் போய் தங்கலாம், அங்கே இருக்கலாம்னு சொல்லி அவரை சந்தித்தேன். அவரை இந்த இடத்துல காண்பதில் மகிழ்ச்சி. எல்லோரிடம் இருந்து தேவனை மகப்படுத்த கிருபை செய்கிற ஆராதனையில் தேவ பிரசனம் இருந்தது. அந்த தபலாவோட எனக்கு ஆதி அன்பு வந்துச்சு. ஆதியில் நாங்கள் இருந்து ரட்சிப்பு இந்த காலத்தில் நாங்கள் அந்த சபையில் மகிழ்ச்சியாக குடும்பமாக இருந்தோம். அங்கே ஒரு எழுப்புதல் நடந்தது. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எழுப்புதலை கண்டோம். அந்த ரட்சிப்பு அந்த நாட்களில் எங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் இருந்தது. ஒவ்வொருக்குள்ளேருந்து அந்த எழுப்புதல் வந்தது. அதே மாதிரி மீண்டும் ஒரு எழுப்புதலை நாங்கள் காணும். இந்த சபை காணும். நிச்சயமா இந்த சபையில் ஆண்டவர் ஆத்மாவை கொண்டு வருவார், ரட்சிப்பார். அப்படி காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். சரி, நாங்கள் தேவ செய்தி போவோம். அப்போ நாங்கள் ரட்சிப்பதால் ஒரு குடும்பமாகிறோம். அடுத்தது ஞானஸ்தானம் படி நாம் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடையும் எங்களுடைய கிறிஸ்தவ சரீரத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். எல்லாருடைய ஒருத்தருக்கு நாங்கள் நேசிப்போம், ஒருத்தரை அன்பு செலுத்தும், ஒருத்தருக்கு உதவி செய்வோம், ஒருத்தரை தாங்குவோம், ஒருத்தருக்கு அச்சவும் பண்ணுவோம் சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறோம். ஞானஸ்தானத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாகிறோம். அடுத்தது நாங்கள் அடிக்கடி அடுத்தது கொமினியனில் நாங்கள் ஆண்டவரை ஒரு மனதோடு நாங்கள் அவரில் ஆப்போசிட்டில் நடந்துடும். ஒரு பந்தியில் இருக்கிறோம். உலகம் முழுக்க அந்த கொமினியன் நாட்களில் இயேசுவோட நினைவு கூர்ந்து நாங்கள் அந்த இயேசுவோட சிலுவை ரத்தம் ஆண்டவராக உயிர்ப்பெழுப்பு அந்த நினைவு கூர்ந்து கொமினியன் பண்ணுறோம். அடுத்தது நாங்கள் அபிஷேகம், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று ஒரே பாசை பேசுகிறோம். தேவனுடைய பாசைகளை நாங்கள் பேசுகிறோம். தேவனோட ரகசியங்களை பேசுகிறோம். ஒரே மொழி எங்களுக்கு ஆதியில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரே மொழி அங்கே பரலோகத்திலே அந்த மொழி அந்த அபிஷேகம் எங்களுக்கு கொடுக்கும். அதனால் நாங்கள் ஒரு மனமாய் ஒரு குடும்பமாய் வருகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் ஒன்று கூடும் பொழுது, இப்படியாக ஒன்று கூடும் பொழுது, நிச்சயமா இயேசுவோட நாமத்தில் நாங்கள் ஒன்று கூடும் பொழுது ஒரு காரியம் நடந்தே ஆகும். ஆண்டவரே, அற்புதங்கள் நடந்தே ஆகும். ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரு மனத்தில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த ஒரு மனத்தில் உண்டா இருக்கும் பொழுது அற்புதங்கள் நடந்தது. அபிஷேகம் இறங்கினது, தேவ மகிமை இருந்தது. தேவன் அங்கே கூடி வந்துடுவார். ஒரு காரியம் இன்றைக்கு நடந்தே ஆகும். நாங்கள் ஒன்று மணி தேவனை ஆராதிக்கும் பொழுதும், இந்த ஒன்று நாங்கள் தேவ பிள்ளைகள் வந்து நிற்கும் பொழுதும் அங்கே ஒரு காரியம் நடந்தே தான் ஆகும். தேவன் காரியத்தை செய்வோம் நிச்சயமா. ஆனால் இன்றைக்கும் நாங்கள் ஒன்று கூடி இந்த லேப்டாப்ல எல்லாரும் மூடி இருக்கும் பொழுது, நீங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தேவனை ஆராதிக்க தேவனிடத்துல நீங்க வாஞ்சியோடு வந்தபடியால் தேவன் காரியத்தை செய்தியார். உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். குடும்பத்தினோட வாழ்க்கையில இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்துபடி நிச்சயமா இருக்கும். இந்த அபிஷேகம் இறங்கிச்சு. ஜனங்கள் அனுதினம் கூடி நாங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அற்புதம் அபிஷேகங்கள் இறங்கிச்சு. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சரி, அடுத்தது நாங்கள் போக போறோம். இன்றைக்கு எடுத்த தலைப்பு செய்தின்ற இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வேக்சின் போறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருண்டு போயிருக்கிறது. உலகம் முழுக்க பயத்தில் இருக்கிறது. உலகம் முழுக்க வேக்சினுக்கு இன்னைக்கு ரூட ஓட பண்ணியிருக்கிற எத்தனோ மில்லியன் காசுல கொடுத்து வேக்சின் ஓட பண்ணியிருக்கு. ஜனவரிக்கு அந்த வேக்சின் போடுறதுக்கு ஆயத்தப்படுத்துறாங்க. எல்லாருக்குமே அந்த வேக்சின் போடுறோம். அமெரிக்காவோட உலகமே அந்த வேக்சினில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த வேக்சின் அது எவ்வளோ பாதிப்பை கொண்டு வர போகுது, அது வேக்சின் எங்களுக்கு ஏற்றும் போது அது எவ்வளோ இதுகளை கொண்டு வர போகுது, சைட் எஃபெக்ட் கொண்டு போகுதுன்னு தெரியாது. அதுக்கு பின்னால் அந்திகிரஸ் இருக்கிறானா என்னன்னு தெரியும். அப்படி அந்த வருஷத்துக்கு போடாமல் நீங்கள் கடைக்கு போயிடலாம், ஒழிக்கலாம். அவன் சொல்லுவாங்க, ஓகே அப்படின்னா அந்த வேக்சின் போடலாம், வீட்டுக்கெல்லாம் நீங்கள் இருக்கும். உடம்பு போயிடாது, வேலைக்கு போயிடாது, உடம்பு போயிடாது. அந்த வேக்சினை பார்த்து தானே அது நடக்க போகும். ஸோ இந்த வேக்சின் போடுறதுக்கு காரியங்கள் இருக்குது. உலகத்தில் இருளுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். இந்த சூழ்நிலை பயங்கர முழுமையாக இருக்கிறது. எங்கும் அந்த மரணங்கள், நோயாளிகள் எல்லாம். ஆனால் இந்த மத்தியிலும் ஜனங்கள் மனம் திரும்புறதா இல்லை. அரசாங்கங்கள் டெக்னாலஜியல் அதுக்கு எதை கண்டுபிடிக்கலாம், என்ன செய்யலாம் என்று அரசாங்கம் இப்படிலாம் திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நானும் நீங்களும் எங்களுக்கு ஒரு வேக்சின் இருக்கு. நான் சொல்றேன், கோட் ஒரு வேக்சினை வச்சிருக்கேன். உங்களுக்கு எனக்கும் கோட் ஒரு வேக்சினை வச்சிருக்கேன். அதை பற்றி தான் பேசணும். அது என்ன வேக்சின்? இப்போ இந்த சூழ்நிலையில இப்படி நடக்கும் பொழுது இப்போ எங்களுக்கு கூட வேக்சினை கூடிய சூழ்நிலை வந்துடலாம். ஆனால் அந்த வேக்சின் எங்களுக்கு சைட் எஃபெக்ட் பண்ணக்கூடாது, எங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அதுக்குள்ள எங்களுக்கு கோட் வேக்சின் நிச்சயமாய் தேவை. அந்த கோட் வேக்சினை நாங்கள் எங்கே பார்க்க போகிறோம்? ஒரு புயல் இன்றைக்கு அடிச்சு கொண்டே இருக்குது. உலகம் முழுக்க அடிச்சு கொண்டு இருக்குது. அந்த கொரோனா வைரஸ் அந்த புயல் அடிச்சு கொண்டு இருக்குது. கப்பலில் புயல் அடிக்கும் பொழுது என்ன நடக்கும்? கப்பலில் புயல் அடிக்கும் பொழுது என்ன செய்வாங்க? முதலாம் புயல் அடிச்சு அது அங்கங்கே கொண்டு போய் நங்குரம் கொண்டு இறங்கி போடுவாங்க. நங்குரம் கொண்டு அதை போடுவாங்க. அது உசும்பாது நல்லா ஆழத்தில் போய் அதை விழுந்து போய் அந்த கப்பலை ஓட நான் தடுத்து வச்சிருக்கோம், நிற்க வச்சிருக்கோம். அப்போ எங்கிற நங்கூரத்தை நாங்கள் எங்கே போகிறோம்? இந்த கொரோனா வைரஸ் நேரத்தில் பிரச்சனையான மத்தியில் நாங்கள் அந்த நங்கூரத்தை நாங்கள் எங்கே போகிறோம்? தேவ பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் வரணும். தேவனுக்குள்ள ஆதியிலிருந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஆதியிலிருந்து வெளிப்படுத்தின காரியத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால், தேவன் எங்களோடு வாழ விரும்புகிறான், எங்களோடு எப்பொழுதும் இருக்க விரும்புகிறான். அதே மாதிரி மனுஷர்களும் அந்த இங்கே இருந்த தேவதாசர்களையும் பார்த்தா தேவன் அவனுடைய வாஞ்சையும் தேவனோடு இருக்கணும் என்று சொன்னீங்க.
தாவீதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரோடைய வாஞ்சிக்கிற போதுல சங்கீதம் 42 நீரோடு வாஞ்சிக்கிறது போல அவனுடைய ஆத்மா எல்லாம் தேவ பிரசன்னத்தை நாடியது. எப்பொழுது தேவனோடு இருக்கணும் என்றதை அவன் விரும்பினான். அதே மாதிரி மோசே வந்து பார்த்தீங்கன்னா மோசே என்ன செய்யறான், உங்களுடைய பிரசனம் எனக்கு வேணும். இன்றைக்கு அற்புத அடையாளங்களை பார்த்து ஜனங்கள் ஓடுறான், தேவைக்காக தேவட்டு ஓடுறான். ஆனால் அவன் கிரியைகளை பார்க்கிறான். அவனுக்கு அந்த இயேசு வேணும், அற்புதத்தை செய்த இயேசு வேணும், அவருடைய பிரசன்னம் வேணும். அவர் இல்லாமல் நான் போக மாட்டேன், அவருடைய கிருபை எனக்கு, அவருடைய மகிமையை நாம் பார்க்கணும் என்று தேவதாசர்கள் எல்லாம் அவருடைய வாஞ்சோடு தாகத்தோடு வந்துட்டார். அதே மாதிரி தான் நீங்க இன்றைக்கு வந்தது கூட லாக்டவுன் பிரச்சனை இருக்கு, ஒரு பயம் இல்லாமல் நீங்க ஓடி வந்து இன்றைக்கு ஆன்லைன்ல கேட்கிறாங்களா? அப்போ ஆன்லைன்ல இருக்கிறவங்க நாங்க சொல்றோம், நீங்க ஆன்லைன்ல சில வர்த்தக்காரர் வர முடியாம இருக்கலாம், எதிர்ப்பு சக்திக்குரியானவர் இருக்கலாம், அதுபோல வர அதுல பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு வர முடியும் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள எவ்வளவு தடை இருந்தாலும் நாங்கள் வரும்பொழுது வாஞ்சியோடு வரும்பொழுது தேவன் உங்களுக்கு அங்க பாதாத கொடுப்பார், தேவன் உங்களோட ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார். ஆனா என்ன இருந்தாலும் எனக்கு வந்து எத்தனை லாக்டவுன் நடந்தது, எத்தனை சபைகள் எல்லாம் மூடியது. இப்ப யார் பரவாயில்ல 10 பேரோட தான் ஆராதிக்கலாம் என்று மண்டையில இருந்து துவங்கிட்டாங்க. பழையபடி 10 பேர் தான். ஆனா முந்தி உத்திரா கூடிட்டு இருந்தது. ஆனா கடவுளுக்கு சோத்திரம். ஆனா எந்த லாக்டவுன் டைம்ல எங்களுக்கு ஆராதனை, சில ஆராதனை திறந்திருந்தது. நாங்கள் ஆராதனை 2-3 ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதிச்சோம். எப்படி இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து ஆராதிச்சு தேவனை அனுபவிக்கிற மாதிரி ஒரு நாளும் நடக்க முடியாது இருக்காது. ஆனபடியா நீங்க வந்த உங்களோட தேவன் அதை நீங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க. ஆனா தேவனும் உங்களோட இருக்கத்தான் அவர் விரும்புகிறார். முதலாவது நீங்க 6ஆம் ஆண்டுல இருந்து வெளிப்படத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால், அடுத்த நீங்க வாசிங்க இருக்க 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். பகலில் துர்ச்சன வெளியிலே தோட்டத்தில் உலாவிய தேவனுடைய கர்த்தர் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாத்தீங்களா? அப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் படைச்சு ஒவ்வொரு நாளும் அவர் மனதரோடு இருக்க விரும்புகிறார், அவர் பிரசன்னத்தை விரும்புகிறார், மனதரை பார்க்க விரும்புகிறார், மனதை சந்திக்க விரும்புகிறார். மனதரோடு அந்த குளிர்ச்சியான அந்த மாலை வேளையில் ஒரு நேரத்தை நிகழ்ச்சி தேவன் அப்படியே வந்து தேவனோடு மனுஷனோடு வாழணும், அந்த மனுஷனோடு இருக்கணும், மனுஷனை அனுபவிக்கணும் என்று சொல்லி அவர் இருந்தார். ஆதாமும் தேவ பிரசன்னத்துக்காக காத்திருப்பார்கள், தேவனுடைய அனுபவிக்க. நாங்கள் இங்க சபையில வந்திருக்கிறோம். போன முறை செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு ஞாபகம் இருக்கு? போன முறை செய்தி வந்தீங்க, டக்குன்னு சொல்லுங்க. சரி, கெட்டகுமார கதை வச்சு அவர் சொன்னார். அதாவது கெட்டகுமாரன் தேவ பிரசனை விட்டு இவ்வளவு வெளியில போகிறான், பிதாவை விட்டு. ஆனா இன்னொரு மகன் அதுக்குள்ளே இருக்கிறான், தேவ பிரசனத்துக்குள்ள இருக்கிறான். ஆனா தேவனை அனுபவிக்க தெரியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருக்கிறேன். அவன் கேட்கிறான், புற சொல்றான், வந்து எனக்கு இருக்கேன், எனக்கு கிடைக்கிறது. அவனுக்கு தான் இருக்கு அந்த அபிஷேகம். நல்ல ஒரு வெளிப்பாடு, நல்ல ஒரு தேவ செய்தி. அது அவன் அதுக்குள்ளே அவனுக்கு அனைவருக்கு சபைக்குள்ளான் இருக்கிறீங்க, தேவனுக்குள்ள தான் வாழ செய்றீங்க. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தெரிய முடியாது. பிற சொல்லிக்கொண்டு அது இல்லையே, இது இல்லையா, அதெல்லாம் உங்களுக்குரியது, உங்களுக்குரிய. ஆனபடியா அப்ப அந்த தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவர், தேவன் எங்களுக்குள்ள வாசம் கொள்ளும்போது பல காரியங்கள், அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கும் இப்பொழுது நாம் தேவன் செய்து கொடுத்து பொழுது தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் அல்லதை நீங்க உணரணும். தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறார், தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அவர் எங்களுக்குள்ள காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவர் வேறெங்கும் செய்ய விரும்புகிறார். உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுக்குள்ள கிரிகளை நடத்த விரும்புகிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய தேவையை சந்திக்க விரும்புகிறார். அந்த பிரசன்னத்தை தேவனுடைய நாங்கள் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறோம். அப்ப அவர்கள் ஆதாம் உபவாரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அப்ப பாருங்க, எவ்வளவு மனுஷன்ல அவர் அக்கறையா இருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? அன்றைக்கு சபையில் ஒருத்தரை காணலன்னு சொன்னால், எங்க அம்மாவை காணல, பார்க்க சந்தோஷம் இல்லையா? அம்மாவை காணல இல்ல வச்சு உச்சாமன்னு அதுல ஊழியம் செய்து கொண்டிருப்பான். அந்த வேலை கத்தர் அந்த வேலையை தடுத்து ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். ஆமே, முக்கியமான ஊழியம் செய்யறவங்க. அப்ப தேவன் அவங்க அந்த ஒரு ஆத்மா அங்கே இல்லையோ என்று சொன்ன அவர் ஆத்மா வேதனைப்படுகிறது. அப்ப ஆதாம் அங்கே என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். மனிதனுக்குள்ள அவர் எப்பொழுது பிரசனத்துக்குள்ள இந்த சபையில எங்க என்று தேடுகிறார். அப்ப அந்த ஆத்மா அவருக்குள்ள அந்த ஆண்டவர் என்ன செய்யணும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனபடியால் அவர் மனுஷனோட இருக்க விரும்புகிறார். அப்படியே அவங்க அடுத்த வருஷம் ஆசாரிப்பு கூட உங்களுக்கு தெரியும். ஆசாரிப்பு கூட யாத்ராம் 29ஆம்
அதிகாரம் 42 46 வாசிங்க. நான் வேதத்தில் உங்களுக்கு ஒரு அஸ்திவாரங்களை காட்ட போறேன். ஆதியிலிருந்து அந்த வெளிப்படம் மற்றும் ஆண்டவர் மனுஷனோடு இடப்பட விரும்புகிறான். அப்படி பாவம் செய்து அவன் வெளியில போன பிறகு அந்த ஆசாரி கூடத்துக்களால தேவன் சந்திக்க விரும்புகிறான் மனிதன். யாத்ராமம் 29:42. உடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாகிய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேலர் புத்திரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆமென். ஆசாரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். ஆமென். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப ஆண்டவர்கள் என்ன செய்ய ஆசாரிப்பு கூடாரத்தை நியமித்து அதுக்கு மூலமாக மக்களை சந்திக்க வேண்டும். ஆரோன், உங்க பேர் ஆரோன் தான். அப்ப ஆரோன் ஊழியத்தை கலைக்கிறார் ஆண்டவர். ஆமென். அடுத்தது நீங்க தான் தப்பேலாம். கர்த்தர் இந்த தேசத்துல கொண்டு வந்து இன்றைக்கு தேசத்துல 170 நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்க அத்தனை ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். இங்கே உங்களுக்கு ஒரு மிஷனரி தளம். இந்த ஏற்கனவே ஆண்டவர் ஒரு சபையை வைத்திருக்கிறார். பாஸ்டர் ஆவிக்குரிய தகப்பன், அம்மா, நல்ல மனைவி கர்த்தருக்குள்ள வந்தவர். உங்களுக்கு முக்கியமாய் நான் வாழ்களோட நான் நிலப்படுகிறேன். அடுத்த சந்ததி நாங்கள் கடந்து போக அடுத்த சந்ததி தான் தேசத்தை நீங்க தான் ஆளணும், நீங்க தான் ராஜாக்கள், நீங்க தான் ஆசாரிகள். அத்தனை உங்களை தான் தெரிந்து கொள்கிறார். ஆரோன் சரியான பேர் ஆரோன். அப்ப ஆண்டவர் ஆண்டவர்களை வந்து அதுக்குள்ள படும் பொழுது தேவன் சந்திக்க வருகிறார். அப்ப தேவன் சந்திச்சு இன்றைக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் கூட 10 அடுத்த இந்த வருஷம் நடந்த முடிஞ்ச விடுங்க, நடந்த ஊழியங்களை விடுங்க, நடந்த காரியங்கள் முடிஞ்சு. இப்ப இந்த கொரோனா காலத்திலும் ஃபியூச்சர் 10 வருஷம் என்னத்தை தூக்கி பாருங்க. 10 வருஷம் இந்த உலகம் எப்படி இருக்க போகுது. தேவ சபையில நீங்க இருக்கிறீங்க. இந்த ஆரோன், அந்த ராகம், அவங்கள அடுத்த சந்ததி, அதுக்கு பின்னால ஆவிக்குரிய தகப்பன்மார் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு பின்னால் நின்று ஜெபத்திலையும் உங்களை நடத்துவாங்க. ஆனா நீங்க தான் இந்த உலகத்துல பல இன மக்கள் இருக்கிறார்கள். கடந்து போகும் இந்த நல்ல மொழி உங்களுக்கு நல்லா தெரியும். பல மொழிகள் மக்களை சந்திக்க முடியும். எங்களை விட நீங்கள் நல்லா சந்திக்க முடியும். புது டெக்னாலஜி, புது வேர்ல்டுல நீங்க போக முடியும். அங்க அந்த வாலிபப்பள்ளியில் அங்கேயும் இருக்கீங்க 2 பேர், என்ன ரைட்? அப்ப அந்த வருகிற வாலிப சந்ததிகளை நாங்கள் உருவாக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறார்? 10 வருஷத்துக்கு இந்த சபையை கொண்டு தேசத்துல உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். உங்களை எழுப்புதலை கொண்டு வர போகிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களை கொண்டு நிச்சயமா நீங்க நினைக்காதீங்க. இந்த சபைகள் எல்லாம் ஆண்டவர் ரத்தத்தினால் சம்பித்து ஆண்டவர் ஞானம் அவங்களும் எத்தனையோ பேரும் ஆண்டவர் இவ்வளவு மத்தியிலும் இவ்வளவு காரியங்கள் மத்தியிலும் இந்த சபையை கட்டி வர்றாங்க. கர்த்தர் அவங்களை கொண்டு செய்து வருகிறார். ஆனால் அது தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆண்டவர் கொண்டு வருவார். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் பொழுது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிப்பது உண்டு. ஆண்டவர் தமிழர் மத்தியில, தமிழருக்குள்ளால ஆண்டவர் ஆசீர்வாதம் எப்படி ஆபிரகாமுக்குள்ள சந்ததிகளை ஆசீர்வதித்தாரோ, ஆண்டவர் இலங்கையில, மலேசியால, நாங்கள் எங்கேயோ ஒதுக்கப்பட்ட ஒரு மூளை சிறு ஐலண்டுகள் இருந்த கிராமத்துக்கள் இருந்த ஆண்டவர் எங்களை கொண்டு அந்த தமிழ் மக்களை உலகம் எங்கும் நிறுத்தி ரட்சித்து சபைகள் அமைத்து இந்த தேசங்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் எங்களுடைய சந்ததி அமையும். ஆமென். ஆனபடியால் ஆண்டவர் உங்களை கொண்டுச்சு இந்த சபையை நடத்தி வந்தவர். இதுக்குள்ளால் ஆண்டவர் ஆத்துமகளை கொண்டு வருவார். வாலிபர்களை கொண்டு இந்த அநேக ஜனங்களை ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்துகிறார். அதுதான் இது ஆயத்தப்படுத்துகிற நேரம், செபிக்கிற நேரம். இந்த லாக்டவுனுக்கு பிறகு ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொண்டு வருவார். பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருவார். இந்த டெக்னாலஜி எல்லாம் தோத்துருவாங்க, எல்லாம் கடப்பாயிடுவாங்க. ஆனா சபைக்குள்ள தான் ஒரு விடுதலை உண்டு. சபைக்குள்ள தான் ஆண்டவர் ஞானம் கொடுப்பார். யோசேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு யோசேப் தான் ஆலோசனை கொடுத்தான். வருங்கால பஞ்சம் பெறப்போறது என்று யோசேப்போடு தான் பேசினான். அப்படி தேவதாசர்களோடு தேவனோடு ஆண்டவர் பேசுவார். பேசி ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸுக்கு வருகிற காலத்தில் எப்படி இந்த அரசாங்கத்தில் நடத்த வேண்டும், எப்படி தேசத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி தேவன் சபை தான் ஆசீர்வாதமாக இருக்கும். சபைகளை நேற்று நிச்சயமாய் ஆத்துமாக்கள் வர மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கடைசிக்காக எழுப்பது உண்டு, வேற சாய்ஸே இல்லை. அப்படியான காலகட்டத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் இப்ப இருந்த நாட்கள்ல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்
இருந்த நாட்களில் இவ்வளவு நாள் இருக்கிற அந்த லாக்அப் டைம்ல ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து என்ன லாக்அப் பண்ணார். பயங்கரமான எனக்கு ஒரு சூழ்நிலை வந்தது தான், பயங்கர உடம்பு போக முடியாது. அந்த நேரத்தில் என்னுடைய அப்பா நோயாளி, அவர் பார்க்க முடியாது, ஹாஸ்பிட்டலில் போக முடியாது, தடை. அவர் மறிக்கிறார். 10 பேரோட நாங்கள் இது ஃபீண்டல் ஆராதனை, அவர் வழி அனுப்பும் ஆராதனை செய்ய வேண்டியிருந்து அழகா செய்து முடித்தோம். ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் தனியத்தான் இருக்க வேண்டும். அப்படி எங்களோட கலாச்சாரம் அப்படி இல்லை. 6 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க, ஹக் பண்ணுவாங்க, கிட்ட ஆறுதல் படுத்துவாங்க, அப்படி இல்லை. அப்போ அந்த சூழலில் பயங்கரமாக இருந்தாலும் சூழலில் நானும் நினைந்தான் வீட்டு. அப்போ ஒரு சாப்பாடு உணர்ந்த ஒரு கோப்பி வார்த்தை தடவை ஆக்களில். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு இருந்தது அந்த தேவ பிரசனம் தான். நான் பாய்த்தது கண்ணீரோடும் வேதனோடும் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள தான் நாங்கள் இருந்தோம். சூமுக்கு நன்றி செலுத்துகிறோம், சூமால வாசகங்கள் ஜெபித்தாங்க. ஆனால் அந்த தேவ பிரசனத்துக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுதுதான் தேவன் வல்லமை ஊற்றி அந்த சூழல்களையும் அந்த நெருக்கடியான நேரங்களிலும் இந்த லாக்டவுன் டைம்ல ஆண்டவர் எண்ணம் நெருங்கி வரவும் அவரோட கிட்டி சேரவும் தேவ பிரசனத்தை அனுபவிக்கும் தேவக்குரிய காரியங்களை உள்ள மாற்றங்கள். நான் எவ்வளவு காரியங்களை மனம் திரும்ப வேண்டி இருந்தது. அந்த நான் ஊழியம் ஓடி போவங்கிற சுபாவங்கள்ல மாற்றம் உண்டாக இருந்தது. ஆண்டவர் இந்த 6-7 மாசங்கள்ல இப்போ 9-8 மாசம் மாற்றல் இருந்து அந்த நாட்களில ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்துக்குள்ளையும் தேவனங்களோட இடப்புறது தேவ வசனத்துக்குள்ளையும் நாங்கள் அப்படியே ஆழ நங்கூரமாய் கட்டப்பட்டோம். இந்த நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல அந்த COVID-19 ஆண்டவர் அந்த நோயை கொண்டு வரவில்லை, அவர் அனுப்பவும் இல்லை. ஆனால் அவர் அனுபவித்தார். அதை அனுபவித்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த அது எப்படி எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது தெரியாது, எனக்கு பயங்கர ஆசீர்வாதமா இருந்தது. ஏனென்றால் தேவனுக்குள்ள நான் அப்படியே தேவ பிரசனத்துக்குள்ள தேவனுக்குள்ள அந்த வசனத்துக்குள்ள என்னோட நங்குரத்தை கட்ட ஆண்டவருக்குள்ள நான் நெருங்க ஆண்டவருக்குள்ள அந்த வேக்சினை ஏற்ற, அதாவது வருங்கால சூழ்நிலைகள்ல இந்த நோய்கள் இந்த பிரச்சனைகளில் ஆண்டவரை சந்திக்க அந்த வேக்சினை எங்களுக்குள்ள தேவ சமூகத்தை இந்த வார்த்தையை தேவ பிரசனத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள நெருங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. ஆண்டவர் பல டைம்ல எங்களை லொக்கப் பண்ணிடுவார். யுத்த நாட்கள்ல ஊழிய நாட்கள்ல பல லொக்கப்புகள் நடக்கும். ஆனா இந்த லாக்அப் டைம்ல ஆண்டவரோட நெருங்கவும் அவருக்குள்ள எங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படவும் நாங்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்படவும் தேவனுக்குள்ள நடக்க ஒவ்வொரு நாள் நடக்கவும் ஆண்டவர் கிருபை செய்யும். உங்களுக்கு அப்படி இருந்ததோ சரியாது, எனக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது. மனைவி பிள்ளையோட என்ன நெருங்கவும் அவங்களோட நாங்கள் செவ்வனி கூட காரியங்கள் செய்யவும் ஊழியர்கள் அநேக ஊழியர்களோட நாங்கள் ஜூம்ல ஜெபிக்கவும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களையும் ஆண்டவர் நினைத்தார். அதாவது தமிழ் பாஸ்டருக்கு மத்தியில் இலங்கையில் உலகம் இருக்கிற தமிழ் பாஸ்டரோட அதோட பிஓசி வல்லக்கார் குளோபல் ஒர்க்கரோட நாங்கள் உதவி செய்து நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் என்ன காரியங்கள் இந்த சூழலையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி தேவண்ட மகிமையை நடத்த முடியும், எப்படி நாங்கள் ஊழியம் என்று நாங்கள் சோர்ந்து போகாமல். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ரிசைன் பண்றார்கள், அநேக சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, பேங்க்ரப்சியில போகுது, அநேக மன அழுத்தத்தினால போறார்கள், அநேக விசுவாசிகள் பின்வாங்கி போறார்கள், அநேக விசுவாசிகள் சபையில் இல்லை எங்கேன்னு தெரியும். ஜூம் என்று சொல்லி ஜூம்ல பாக்குறாங்களா இல்லையா, எல்லாரும் கள்ள உபதேசங்கள்ல விழுந்து விடுறாங்களா, இல்ல டிவி பாக்குறாங்களா, சேனலை மாத்தி பார்த்து என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. பிளாட்டா தேவபிரசன அந்த பயபக்தி எல்லாம் அனுபவிக்கிறாங்களா என்னன்னு தெரியும். அப்படி பல சூழ்நிலை நடக்கும் பொழுது நாங்கள் எப்படி எங்களை பலப்படுத்த முடியும் என்று சொன்னால், இந்த இன்னும் நாங்கள் சூழ்நிலை சந்திக்க போறோம், இன்னும் நாங்கள் இந்த சபையை எப்படி பலப்பட வேண்டும் சொல்லி உங்களோட சபையை ஆண்டவர் உங்களோட பேசுகிறான்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்வாரு. நெக்கே அங்கே 5 பேர் 10 பேர் 15 பேர் 20 சபை தான் ஆண்டவர். அது 1000 பேரா இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம், 10 சபை. நிறைய சபைகளை நான் அங்கே இலங்கையில ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறேன். ஹவுஸ் 25 10 30 40 50 100 பேர் இருப்பாங்களா, 200 பேர் இருப்பாங்க. அப்ப சபைகளை இன்றைக்கு நீங்க பலப்பட வேண்டிய நாட்கள். நீங்க உள்ளான மனுஷன் உங்களோட ஆத்மாவுல தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க எப்ப இருக்கணும். ஆனா அப்படியா தேவ பிரசன்னத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளவுக்கு தேவனுடைய சமூகத்துக்குள்ள நீங்க போறீங்களோ தேவன் அதை விரும்புகிறார். அவர் நீங்க ஆதியாமத்திலிருந்து வெளிப்பாடு பண்ண தேவனோடு 2 காரியங்களை உங்களுக்குள்ளாலதான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்களுக்குள்ள உள்ளத்துல இருந்து அவர் மேனுஃபேக்சர் பண்ண விரும்புகிறார். அவர் உங்களுக்குள்ளதான் வாசம். எங்களுக்கு ஆதி நாட்களை விட இப்ப இயேசு கிறிஸ்து வந்தவர் அவர் எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். முந்தைய பரிசுத்த சும்மா வந்து போய் கொண்டார். அவர் எங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். அதை நான் இப்ப அனுபவிக்கிறேன். என்னுடைய பிரசங்கம் நான் அனுபவத்தை சொல்றேன். ஆண்டவருக்குள்ள நீங்க எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ அப்பதான் பார்த்தேன். எப்படி ஏனோ 300 வருஷம் 360 வருஷம் 300 வருஷம் 360 வயசுல எடுக்கப்பட்டா 300 வருஷம் தேவனோட ஒவ்வொரு நாளும் எப்படி சஞ்சரிச்சான், எப்படி நடந்தான்னு சொல்லி
ஆனால் இப்ப அந்த தேவ பிரசனத்துக்குள்ள நீங்க தேவனோட வார்த்தையில தேவ வல்லமைக்குள்ள தேவ கிருபைக்குள்ள நீங்க இருக்க பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்துக்குள்ள கோபம் இனம் பெறாது, வேற காரியங்கள்ல உங்களுக்கு பெறாது. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு சொல்லி உள்ளான பலப்படும், அதுல சந்தோஷம் இருக்கும், அதுல மகிழ்ச்சி. இதை அனுபவிச்சு பாருங்க. நான் இதை அனுபவிக்கிறபடியால் தான் நான் உங்களுக்கு சொல்வேன். ஆனபடியா தேவ பிரசனத்தை நீங்க நாட வேண்டும். ஆண்டவரும் அதை விரும்புகிறார், உங்களோடு இருக்க விரும்புகிறார். இமானுவல், ஆண்டவர் இமானுவல் என்று சொல்றார். உங்களை புதிய பாட்டில் இமானுவல் என்று அவருக்கு பேர் கொடுக்கப்படும். அப்ப அவர் இமானுவல் உங்களோடு இருக்க விரும்புகிறார். நீங்களும் அவரோடு இருக்க விரும்புறீங்களா இல்லையா? ஐயோ, ஏன்னா நீங்க எல்லாம் தேவ பிரசனத்தை உணர்ந்திருக்கிறீங்க. இந்த உலகத்துல கொஞ்சம் நாடி இதுல இருக்கிற சந்தோஷம் தேவ பிரசனம் பைபிள் ஸ்டடியில இருக்க எவ்வளவு சந்தோஷம் வாழ்க்கையா இருக்கு. ஆனா வெளியில போனோம்னா உங்களுக்கு எவ்வளவு உத்தரத்தை சந்திக்கணும். ஆனால் அவர் ஒவ்வொரு பிரசன் வழியாக்களுங்க, அவர் ஒவ்வொரு எங்கும் வாசம் பண்ணுகிறார். அவர் கொலை செய்யும் போது பார்த்து கொண்டிருக்கிறார், ரேப் பண்ண போது பார்த்து கொண்டிருக்கிறார், பாவம் செய்யும் போது பார்த்து கொண்டிருக்கிறார். அது எந்த சங்கீதத்தில் என்று சொன்னா 139 சங்கீதம் வாசிங்க. நிறைய வசனங்கள் கிடக்குது, ஆனால் அதுல டைம் இல்லை. 139 எவ்வளோலேருந்து வாசிங்க? 12 மட்டும். 39. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாளங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடக்கும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். அப்ப இந்த உலகத்துல அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். இருளுக்குள்ள போனாலும் அவர் வெளிச்சமா. ஆனபடியா அவருக்கு மறைவா உண்டு. அதான் சொல்றது, எங்கேயுமே மறைக்க முடியாது. அப்ப தேவ பிரசனம் என்று சொல்றது வந்து நீங்க ஒரு இடத்துல போய் ஆராய்ச்சி மட்டுமல்ல, தேவ பிரசனம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதான் மோசே இருக்கிறான், என்னோட நீங்க வாருங்க. அவர் அப்பொழுதும் அவர் உங்களோட இருக்கணும், அவரை கூட்டிக் கொண்டே போகணும். போன கிழமை நானும் பாஸ்டர் ஞானம் அரோன் எல்லாம் எங்களோட வீட்டுல ரெனிவேஷன் பேசியிருக்கோம். பாஸ்டர் ஞானத்துக்கு டென்ஷனே வராது. நாங்கள் அவர்கிட்ட கேட்கிற கேள்வி என்ற கேட்கிற கேள்வி அவர் நல்லா பாடி சந்தோஷமா மகிழ்ச்சியாவே இருப்பார். ரைட்? இப்போ நாங்கள் பிசர் மோக்கு கேள்வியெல்லாம் அப்படி செய்யலாச்சு. அப்போ எங்களுக்கு அது தெரியாது, அந்த ரெனிவேஷனுக்கு தெரியாது. அப்போ 100,000 கேள்வி அவருக்கு எல்லாம் தெரியும் அதை பற்றி. ஆனால் அவர் அதை என்ஜாய் பண்ணுறார், டென்ஷன் ஆகிடுது. அப்போ ஆர்வம் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக எப்பொழுதும் வேலை செய்யும் பொழுதும் பாடி தேவ பிரசன்னத்துக்குள்ள எனக்கும் முந்தி நல்லா டென்ஷன் ஆகுங்க. போய் எதுவும் பேஷண்டாக இருக்க முடியும். தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கும் பொழுது எதையுமே நாங்கள் மகிழ்ச்சியாய், துன்பத்தையும் மகிழ்ச்சியாய், பிரச்சனைகளையும் மகிழ்ச்சியாக வேலை செய்யறதுலையோ படிப்புக்கிறதுலையோ இங்கே போறதுலே அந்த தேவ பிரசனம் இருந்து சொன்னால் அதை அப்படியே எங்களை டென்ஷன் ஆக்காது, கோபமாக்க வராது, பிரச்சனை கொண்டு வராது, குடும்ப மனைவிகளை பிரச்சனைகளை கொண்டு வராது, பிள்ளைகளோட நாங்கள். ஆனால் தேவ பிரசனத்தை நாங்கள் எப்பொழுதுமே வைத்திருக்கோம். எங்கே போனாலும் தேவன் எங்களை பார்த்து கொண்டே இருப்பார். எல்லாத்தையும் அவருக்கு மறைவானது உண்டு. அவர் எங்கும் வாசனை கொலை செய்ய இல்லை, கல்லரோடையும் இருக்கிற எல்லாரும் அவருக்கு தெரியும், எல்லாரோடையும் இருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் நிலையில அவருக்கு தெரியாத இருக்கிறார். சிலம் படுற பாடு, சிலம் சாப்பாடு இல்லாத, வேலைக்கு படுற பாடு, மூச்செடுக்க பிரச்சனை, சாகும் பொழுதும் எங்களோட அப்பா சாகும் பொழுதும் தேவன் இருந்தார். நான் இருக்க முடியவில்லை, ஒரு கிழமை நான் போயில கடைசியாக சோதரம் சொல்லி இல்லை விடையில உள்ளுக்கிறார். ஆனால் அங்க தேவ பிரசனம் இருந்தது. லத்தியாவை அவருடைய ஆத்துமா ஆண்டவரோடு எப்பொழுதும் சந்தோஷமா இருந்துக்கு அவருக்கு போனதே தெரிந்திருக்காங்க. ஆனா எங்களுக்கு தான் அந்த பிரிவு கொஞ்சம் வேதனை கொடுத்திருக்கும். ஆனா நிச்சயமா எங்களுக்கு திரும்ப அவர் அவங்களோட இருப்பார்னு சொல்லி அவரை நான் மிஸ் பண்றேன். பட் ஆனால் அவர் நாங்கள் இப்போ சந்திப்போம் அவருடைய தேவ பிரசனம் ஆனதோடு. ஆனபடி அதுங்கிற தேவ பிரசனம் எப்பொழுதும் எங்களோட வைத்துக் கொண்டிருந்ததான் இந்த உலகத்துல நாங்கள் வாழலாம். அப்ப தேவனுடைய வார்த்தையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிவம் பண்ணி தேவனுக்குள்ள வார்த்தை இன்றைக்கு என்ன பேசுகிறது, அதுக்கு என்ன வெளிப்பாடு இருக்குது, அவித்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படும். முதலாவது உங்களோட ஆத்மா அபிஷேகத்தினால் நிரப்பப்படும், ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படும். அபிஷேகம் முக்கியமானது. வேதத்துல பார்த்தீங்கன்னா ஆதியிலிருந்து அபிஷேகம், அதாவது சவுல் அபிஷேகம் பண்றான் சாமுவேல்.
அந்த எண்ணெயினால் அபிஷேகம் பண்றான். அதுக்கு பிறகு தாவீது அபிஷேகம் பண்றான். ஆவியானவர் எங்களுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அந்த அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நிரப்பணும். இந்த ஆத்மாவை வல்லமையால் நிரப்பணும். அப்பதான் நாங்கள் பாவத்தை பரிசுத்தமாக வாழ முடியும், பாவத்தை வெல்ல முடியும், சமாதானமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். ஆனபடியா நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை நீங்க வாங்கி தேவனும் உங்களோடு இருக்கணும், உங்களுக்குள்ளான காரியங்களை செய்யணும்னு சொன்னால் நீங்க தேவனுக்குள்ள நான் ஒரு நாள் இன்றைக்கு ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எழுப்புதல் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரும். எனக்குள்ள ஆண்டவரை சுபாவங்கள் மாற்றப்படும். தேவ பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யணும். ஆண்டவரே எங்களுக்குள்ளே காரியத்தை ஒன்றை நீ செய்யும். எனக்குள்ள முதலாவது எழுப்புதலை கொண்டு வரும். மனைவிக்குள்ளே, எனக்குள்ள, என் பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் வரும்பொழுது அது சபைக்குள்ள வரும். சபைக்குள்ள வரும்பொழுது தேசங்களும் எழுப்புதல் என்று சொன்னால் நாங்கள் மனம் மாறணும். இன்னும் தேவன் விரும்பிய மாதிரி நாங்கள் வாழணும். தேவன் ஆண்டவரை தேவன் அவர் என்னத்தை எங்களை செய்ய சொல்றார், என்ன அவர் பிரியப்படுகிறார், நான் எப்படி வாழணும், ஆவியானவர் என்னை நடத்தணும், பரிசுத்தாவே எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் சிலோனுக்கு போக முடியும் இந்த நேரத்தில் நீர் என்ன செய்ய விரும்புகிறேன், ஆண்டவரே எங்களை கொண்டு எப்படி நடத்த முடியுது, ஆவியானவர் என் குடும்பத்தை நடத்த, மனைவியை நடத்த, எங்களை வேலைகளை செய்யறது, ஒவ்வொரு இடத்துல ஜனங்களுக்கு ஞானத்தை தர, இந்த நேரத்தில் நான் எப்படி மற்றவர்கள் பதில் சொல்ல முடியும், எப்படி ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்ல முடியும், இந்த சூழலில் இந்த நாங்கள் எப்படி ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எப்படி நாங்கள் வெளிச்சமா இருக்க முடியும் என்று சொல்லி எங்களுக்குள்ள ஆண்டவரோடு நாங்கள் போராடி ஆண்டவரே தாரும் ஞானத்தை, வர்ணங்களை தாரும், கனிகளை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு பயன்படுத்தும் இந்த நாட்களில் நீங்கள் வெளிச்சமா இருப்பீர்கள், நாங்கள் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கத்தக்கதா எந்த சூழல் எந்த லுக்ல டைம்ல ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதம் இருக்கத்தொழியா என்று சொல்லி நீங்க வாஞ்சிக்கணும், தேவனோடு இடப்படணும். கர்த்தர் எங்களுக்குள்ள ஒரு காரியத்தை செய்யும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் தாகத்தோடு வந்து தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நிற்கப்படும். ஆண்டவரே நீர் வேணும் ஐயா, நீர் இல்லாம நாங்க வாழ முடியாது. இந்த சூழ்நிலை தான் இப்ப வந்து நிற்கிறோம். ஒரு டைம் வரும் பாருங்க, எல்லாம் நெருக்கப்பட்டு கொண்டு போய் வரப்போது எல்லாம் லோக்கப் பண்ணி கொண்டு போகுது. என்ன பாருங்கள் என்ன செய்யப்படும். அப்ப தேவனுடைய கேட்கணும் ஆலோசனை. தேவன் நாங்கள் இந்த நேரத்தில் எப்படி சபையை நடத்துறது, ஆண்டவர் இன்றைக்கு சபைகள் மூடப்பட்டிருக்கு, மக்கள் வர லட்சிப்பு சீசன் எப்படி சேரும், இந்த சூழலில் எப்படி நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது ஆண்டவர் சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்கணும். அப்ப நான் கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல அபிஷேகத்தை பெற தேவ வல்லமை நான் எழுப்புதல் ஊற்ற போகிறேன், ஒவ்வொரு சபைகளையும் ஊற்ற போகிறேன். விசேஷமாக கனடா முதலாவது எழுப்புதல் வர போகிறது. என்ற எல்லா தேச மக்களும் இருக்க இந்த எழுப்புதல் பற்றி எரியும். தேசங்கள் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார், ஜெபிக்கிற கூட்டத்தை. அதாவது கிரியோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்தத்துக்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் வெளியில போய் கொண்டுதான் இருக்கு. அந்த சபையில இருக்க கூட்டம் வெளியில போய் கொண்டு நம்ம வெளியில ஒரு புக்கம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இப்படித்தான் இருக்கலாம். ஏன்னா இங்கே எல்லா வசதியும் இருக்குத்தானே. இப்போ இலங்கையில தான் சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, பிரச்சனை. அங்கே இங்கே எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, மாதம் 2000 ரூபா விலைக்கு போட்டியும் சும்மா கொடுக்குறான். ஆனால் அது உண்மையாக வேலை செய்கிறவங்க எடுக்கல, ஆனால் சும்மா எடுக்கிறாங்க. அது பிறகு அவங்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ணணும். அப்படி இன்றைக்கு எல்லா வசதியும் இருக்கிறபடியா தேவன் தேவை. இன்றைக்கு அந்த இங்கே இருக்கிற பிரச்சனை, இங்கே சவால், ஊழியம் சவால் இப்போ செய்யறது கஷ்டமா இருக்கு. நான் இங்கே இருக்கும்போது என்ன பார்த்தா அவங்களுக்கு தேவை எல்லாம் இருக்குதே. ஏன் தேவன் எல்லாம் உங்களால் செய்ய முடியும், எல்லாம் இருக்குதே. ஒன்றா வேற சொன்னா என்ன, அது பேசுவனங்களை கொண்டு போகுது, சில பேரை கொண்டு போகுது, அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க அதை பெரிய கவலை இல்லை. டிவி படம் மாற்றி வச்சு சாப்பாடு வந்து வீட்டுக்கு அவளுடைய என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஒரு கூட்டம் சபையில் இருக்கிற கூட்டம் தான் அவங்க ஆராதிக்கிற பிரச்சனை இல்லை. ஒன்றில் சும்மா தட்டி பார்த்துட்டு சினிமா பார்க்குற மாதிரி போல அதையும் தட்டி பார்த்துட்டு அப்படியா இருந்துட்டு அங்கே வேலை செய்யறது அப்படி ஒரு கூட்டம் போகுது. ஆனால் ஒரு கூட்டம் உங்களை மாதிரி ஒரு கூட்டம் எப்பொழுதும் தேவனை நாடி வந்து கொண்டிருக்கு, தேவனுடைய பிரசனத்தில் வந்து நிற்குது, தேவனை ஆராதிக்குது. அந்த மத்தியில் எந்த சூழ்நிலையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆராதனை நடத்துறாங்க, வந்து நிற்கிறாங்க, வர முடியாத ஒன்லைனில் இருக்கிறாங்க, தேவன பிரசனத்தில் இருக்கிறாங்க, சிவம் பண்றாங்க, கத்தோடைய எந்த காரியம்னு சொல்லி வேலைப்படுறாங்க. ஆனால் அப்படியே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பார்க்குறாங்க. ஆண்டவர் பிரிக்கிற டைம் கிதியோன்ல யுத்தத்துக்கு கூப்பிடும்போது கிதியோன்ல 35,000 வந்தாங்க. அடுத்த 12,000 ஓடிட்டாங்க. பிறகு பார்த்தா கடவுள் அவையிலே பிரச்சனை இல்லை. அந்த கடைசியா பிரிச்சு 300 பேரை தெரிஞ்சு கொண்டார். இந்த 300 பேர் கொண்டுச்சுன்னா செய்யப்படுற. அப்ப ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தெரிஞ்சு கொள்றார். தேவ பிரசனத்திலே தேவனோட இந்த நேரத்திலே ஆத்ராக் மேஷாக் ஆண்டவர் அவங்களை ஆராதிக்கக்கூடாதுன்னு சொன்னா அவங்கள அக்கிரியை வந்து போட்டாங்க. அக்கிரியில போடக்கே அவங்க தேவனை ஆராதித்தாங்க. அங்கே இயேசு நின்றார். ஆனா உங்கள் மத்தியில நடுவில் இயேசு நிற்கிறார். நீங்க ஒன்றுக்கு பயப்பட கொண்டு பேசுறீங்க. எந்த கொரோனா வைரஸ் நான் சொல்றேன், என்னையும் தாக்காத உங்களையும் தாக்காது. ஆமென். எந்த கிருபி வந்தாலும் அது உங்களை தாக்காது. நீங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. 91 சங்கீதம் வாசி. 91 சங்கீதம் இது முக்கியமான சங்கீதம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும். நிச்சயமா எனக்கு கொரோனா வைரஸ் வந்து போயிருக்கலாம். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல், நான் பல இடத்துல போறேன். சரியா, நான் கரியர் இருந்திருக்கலாம், எனக்கு இருந்திருக்கலாம், என்ன வயசுல பண்ணவங்க அப்பாட ஹாரியா இருந்துதான். ஆனால்
அது எங்களை கொண்டு மேற்கொள்ளலாம். நான் விசுவாசம், இந்த குடும்பத்தை விசுவாசிக்கிறேன். உங்களோட சபைகளை நான் தொடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இந்த கலாதேசத்தில் சபைகளுக்கு சபை ஒன்றுக்கு வளர்ந்த நான் குறிப்பிடவில்லை. நிச்சயமாய் ஒவ்வொரு விசுவாசியும் என்ற தேவ பிரசனத்துக்குள்ள இருக்கிறவர்களை அதுதான் வேக்சின் ஏற்று சொன்னாங்க. வேக்சின் நீங்கள் மற்ற வேக்சினை விட தேவனுடைய வார்த்தையிலும் விசுவாசத்தில் பயம் இருக்கக்கூடாது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை அவர் தமது சிறகால் உன்னை மூடுவார். அவர் செட்டையிலே அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்கால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகிய பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுமுத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். உன்னதமான மறைவில் சர்வருடைய நிழலில் தங்குவோம். அப்ப நாங்கள் எங்க தங்கி நிற்கிறோம்? உன்னதமானவர் அல்ல, உன்னதமானவர் அவர் எல்லாத்துக்குமே மகிழ்கிறார். அவருக்குள்ள நாங்கள் தங்கி நிற்கிறோம், அவருடைய நிழலில் நிற்கிறோம். இப்போ கொரோனா வைரஸ் பெற முடியுமா? சொன்னார் பயப்படாது, கொள்ள நோய்க்கு பயப்படாதுன்னு, இரவு உண்டாக பயங்கிறதுக்கு பயப்படும். இன்றைக்கு பயத்தில் தான் இருவாசி. இன்றைக்கு என்ன வாசி பாருங்க, இந்த கொரோனா முடிஞ்சு போயிடும். அது டிப்ரெஷன், மன அழுத்தங்களும் பயம் பிடிச்சு மன அழுத்தங்கள். நான் அதை ஞானமா இருங்க, கவனமா இருங்க. கர்த்தர் ஞானத்தை தந்திருக்க, கவனமா இருங்க. ஓகே, மாஸ்க் போட சொன்னா மாஸ்க் போடுது, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகணும், தேவையில்லை. இன்றைக்கு நான் சொல்ல, இன்றைக்கு தான் காசு நல்லா மிஞ்சி போயிருக்கு. நல்லது இந்த எத்தனையோ கல்யாணம் ஆகுது, ஃபியூனரல் செலவுகள் எல்லாம், பார்ட்டிஸ், பார், கிளப் எல்லாம் மூடி இன்றைக்கு நிறைய காசு. கத்தண்ட பிள்ளைகள டைம் இருக்கு, ஏன்னா அவங்களும் பெருசாக எல்லாம் செய்கிறாங்க. சரி, மிஷனை கொடுக்க ஆயத்தப்படுத்த கூடிங்க, காசு இல்லைன்னு சொன்னாங்க. நல்ல செலவு மிச்சம். இந்த பொண்ணா சொல்லியிருந்ததா வேலை நன்மை நடந்திருக்கு, எத்தனையோ காசு மிச்சமாக. என்ன நானும் அப்படியா? ஞானமாக நடவங்க காரியங்களை செய்யுங்க. ஆனால் உங்களுடைய விசுவாசம் எங்களுக்கு கல்டிப்பான நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அரசாங்கத்துக்கு நன்றி. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை அரசாங்கத்தில் அல்ல, மாஸ்ல அல்ல, சோசியல் டிஸ்டன்ஸில் அல்ல. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் தேவ பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். இயேசுடைய ரத்தம் எங்களுக்குள்ள ஓடுது. இயேசுடைய ரத்தம் நாங்கள் பூசிக்கப்படுறோம். இயேசுடைய பிள்ளை. இயேசு அனுமதிக்காமல் மரணம், அப்படித்தான் மரணம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. தேவனை ஆராதிக்க ஊழியத்துக்கு போகும்பொழுதோ, மரணம் அதை ஆராதிக்க வரும்பொழுதோ மரணம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை ஆண்டவர் அனுமதிக்காமல் எங்களுக்கு வர்றோம், அங்கதான் இருக்க போகிறோம். அது ஒரு நாளைக்கு நாங்கள் இலங்கையில் ஊழியம் செய்யும் பொழுது எனக்கு பிழை எதிர்ப்பு வருவாங்க, அடிக்கையெல்லாம் பெறுவாங்க. நான் சொன்ன பிறந்தவரை செத்துட்டேன், சரியா? உங்களுக்காக தான் வந்து நிற்கிறேன். உங்களுக்காக தான் நான் வந்து நிற்கிறேன். பாஸ்டர் உங்களோட கதைக்கு இல்லாத பைத்தியம் பிடிச்சிட்டு மட்டும் போயிடுவாங்க, சரியா? அப்போ அது ஆண்டவர் அனுமதிக்காம அவங்களோட தொடையலாம். அப்போ அவங்ககிட்ட வருவாங்க, தொடையலாம். கத்தர் அனுபவிச்சா கத்தர் இருக்க மட்டும் உங்களை வச்சிருக்கோம். அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனால் ஞானமாக இருக்கு. ஞானம் தந்திருக்கிறார் ஆண்டவர், நிறைய ஞானத்தை தந்திருக்கிறார். ஞானத்தை பயன்படுத்தி இந்த நோய்களுக்கு வரும்பொழுது அப்படி ஆண்டவர் கூட அவருக்கு எத்தனையோ அவருக்கு டைம் வரும்பொழுது ஆண்டவர் மறைஞ்சு தான் போனார். அவர் ஞானத்தை பயன்படுத்தினார். எந்த நேரத்தில் மறையணும், எந்த நேரத்தில் செய்யணும், எந்த நேரத்தில் காரியங்களை மாஸ்க் போகிற டைமில் மாஸ்க் போடணும், போகிற இடத்துல விளையாடிக்கணும். ஞானத்தை நாங்கள் சிந்தனை, ஞானத்தை செய்யணும். ஆனால் எங்களோட நம்பிக்கை பயப்படக்கூடாது. மரணத்தை கொண்டு வேற காரியங்களை கொண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. அவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஐயோ ஆண்டவர் இருந்து என்ன பிரச்சனை, இன்னும் ஒன்று நடக்குது இல்லை, என்ன கூட நடக்குது, இவ்வளோ பிரச்சனை.
நோ, இயேசு உங்களோடு இருக்கிறான். இயேசுன்ற நாங்கள் பிள்ளைகள். போன செய்தியில் அந்த ஆசீர்வாதம் தெரிஞ்சிருக்கணும். அந்த உள்ள கூட இருந்த சபைக்குள்ள இருந்தவங்களுக்கு தெரியும். அவன் சொல்றான், ஐயோ அதை கொடுக்கல இதை கொடுத்து எனக்கு தந்திரியா தெரியல. உனக்குத்தானாப்பா, இதுல இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்குத்தான். சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நித்திய ஜீவன், பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறான். அப்ப எங்களுக்கு பயம் இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நாங்கள் ஆண்டவர்களுக்கு நியமித்திருக்கிறான் நாட்கள். எப்ப செய்யணும், அங்க இருக்கணும், யாரை திருமணம் பண்ணணும், எங்களுக்கு யாரை ரட்சிப்புல நடத்தணும், யாரை சொத்துக்கிறார இருக்கணும் என்றெல்லாம் ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்காரு. நாங்களே பயப்படும் கலங்கணும், ஒன்றை கொண்டு யோசிக்க வேண்டிய அவசியம். இப்ப ஆண்டவர் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்ய சொன்னா வேலை செய்து கொண்டு ஊழியத்தை செய்யும். ஆனா ஒரு டைம் வரும். நீங்கள் உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் வேலை செய்ய டைம் கிடைக்காது. என் அவ்வளவு ஆத்மாக்களை கொண்டு ஆண்டவர் தருவார். முழு குடும்பம் இதுல இருக்கிற அவ்வளவு பேரும் ஊழியம் செய்தாங்க. ஆண்டவர் போசிப்பார். அது கொண்டு ஆண்டவர் அப்போஸ்தலர் மடியில கொண்டு குட்டினாங்க. இங்க மில்லியன் கணக்கில் இருக்கிறாங்க, ரிச்சிக்கப்பட அவங்க எல்லாம் இருக்கிற ஆண்டவர் தொட்டு கொண்டு தருவார். உங்களை போசித்து உங்களுக்கு 2 குடும்பங்களாம் வானமுடா எல்லாம் தருவார். ஆண்டவர் ஊழியக்கார சொத்து தருவார். அது கொண்டு தருவார். ஆண்டவர் சொல்லுவார். அதெல்லாம் இப்படித்தான் நானும் கேட்டேன். முதலாவது ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை குறைச்சிடும். ஆண்டவரே 14 மணி நேரம் வேலை செய்யலாம், அந்த 4 மணி நேரத்தில் நம்ம ஊழியத்தை தாருன்னு சொல்லி ஊழியத்தை கொடுத்துருவாங்க. 4 மணி நேரம் ஒரு 8 மணி நேரத்தில் சந்திங்க என்னுடைய தேவை சொன்னோன்னே ஆண்டவர் குறைச்சி அப்படி தான் ஃபுல் டைமாக போகணும். கர்த்தர் தேவலையை சந்திக்கணும். ஆனபடியால் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைப்பார். என் ஊழியக்கார தேவை ஆத்மாக்கள் நிறைய குழந்தை இருப்பார். 3000 குழந்தை வந்துட்டு என்ன செய்யும், வேலைக்கு போக முடியுமா அவங்களால? அவ்வளோ ஆத்மாவை நடத்தும். அப்போ அதுக்குரிய காரியத்தை ஆண்டவர் செய்யும். ஆனபடியாக நிச்சயமாய் நான் அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார், அதுக்கு ஆயத்தப்படுது. ஆனபடியால் பார்த்துங்க, உன்னதமான மரங்களை நிலையில தங்கியிருக்கீங்க. எதுவும் உங்களை அசைக்க முடியாத சங்கீதத்தை நீங்கள் அதில் பாருங்க. வடிவார சங்கீதம் இப்போ இந்த நாட்களில் கொரோனா வைரஸ் டைமில் 97வது சங்கீதம் மிக முக்கியமான. அதில் நல்லா தியானித்து ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பயம், எந்த கொரோனா வைரஸ் என்ன செய்யும், தேவனை ஆராய்க்கும் பொழுது என்ன நடக்கும், ஒன்றும் நடக்கலாம். ஒருத்தரும் ஆண்டவர் உங்களை மேல கையை வைக்க முடியாது. கர்த்தர் அனுமதிக்கலாம். ஆனபடியா பயத்தை விட்டுருங்க. டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் போயிடாதீங்க. இந்த நேரத்தில் தேவ பிரசனத்தில் கட்டப்படுங்க. தேவங்களையும் அப்படித்தான் நான் கட்டி கொண்டு வரேன். எனக்கும் எல்லாம் சொல்லுவேன். ஆனால் உபதேச வசனத்தில் தேவ பிரசனத்தில் போய் ஆண்டவர் காரியத்தை செய்யுங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் உங்களோட பிள்ளைகள். ஆண்டவர் எங்களை தேவனை சந்திங்க. ஆண்டவர் எங்களை பிள்ளைகளை கை வைக்கக்கூடாது, எங்களை கை வைக்கக்கூடாது. கொரோனா வருஷங்கள் வந்தால் செத்துறோம், அப்படியே எரிஞ்சு செத்துறோம். நாங்கள் போனால் அந்த இடத்துல கொண்டாந்து எரிஞ்சு சாவோம், வைரஸ் கிருமிகள். அப்படி ஜெபம் ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பவுலை பாருங்க, பவுலை கொண்டே அந்த புயல் அடிக்குது கப்பல்ல. அவங்க சொல்றான், உன்னிமித்தம் மற்ற ஒருத்தரை நான் கொல்ல மாட்டேன். எங்களாலே கொண்டு தேசம் பாதுகாக்கப்படும். ஒரு நீதிமானிட்டம் 10 நீதிமானிட்டம் உங்களோட சொந்தக்காரன் பாதுகாக்கப்படும். நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லா சேதம் பெருமான உயிர் சேதம் பெறாதுன்னு சொல்றேன். பவுல் 27 அப்போஸ்தலர் 26. ஆனால் அவன் நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, அங்கே போய் ஒன்று செய்ய. அவளுக்கு விஷம் கூட கிடைக்குது, ஆனால் ஒன்று செய்ய. ஆனால் உங்களுக்குரிய ஆண்டவர் ஒரு காரியம் வச்சிருந்த தேவ சித்தத்தில் நீங்கள் நிற்பீங்கண்டா, தேவ பிரசனத்தில் நிற்பீங்கண்டா, அது கச்சியமாக இருக்கும். நீங்கள் தேவன் சொன்ன ஊழியத்தை செய்து கொண்டே இருங்க. தேவனுக்காக நீங்கள் செய்து கொண்டே இருங்க. தேவ பிரசனத்தில் இருங்க, வேத வசனத்தில் இருங்க. ஒருத்தர் ஊழியம் செய்யாமல் இருங்க. ஊழியம் செய்யாமல் இருந்தால் தேவன் எடுத்துடுறேன். என்னதுக்கு 60 வயசு சந்தோஷமாக இருக்கலாம். சொல்லுங்க முடியாது. இதை விட பெட்டரான படம் என்ன பெறலாம். அப்பா இருக்க மட்டும் ஊழியம் செய்தால் எல்லாமே போச்சு, அது பிரச்சனை. நானும் தான் நான் இருக்க மட்டும் நல்லா இருக்கணும் ஊழியம். அது இல்லையோ ஆண்டவர் எடுத்துருவாரு. இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சந்தோஷம் வாங்க போகல. ஏன்னா இங்கே இருந்தால் பாவம் செய்து போய் உண்மையா நான் சொல்றதா இல்லையா, நல்லது போய் நல்லது போக விரும்புறீங்க. நான் அதான் சொல்றேன், இந்த ஊழியம் செய்திருந்தா பிளேஸ்ல பாவம் செய்ய மாட்டேன். ஊழியம் செய்வார், அது பிரசனத்தில் இருப்போம். தேவனானப்ப போய் ஊழியத்தை செய்து கொண்டே இருங்க. உங்களை கை வைக்க முடியாது. ஜெபிங்க. அடுத்து ஊழியம்னு சொன்னால் நீங்க மெட்ட ஊழியத்தை இல்லாமல் ஜெபிங்க. நீங்க ஜெபிங்க. தேசத்துக்கு, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்காக ஜெபிங்க. 7 மில்லியன் ஜனங்களுக்காக ஜெபிங்க. இன்றைக்கு குறைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. இன்றைக்கு வேதனைப்படுறவர்களாக இருக்காங்க, பிள்ளைகளை அபியூஸ் பண்றாங்க, பெண்களை அழுதப்படுத்துறாங்க, இலங்கை இந்தியாவில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. துன்புறுத்துறாங்க கிறிஸ்தவர்கள். 2.6 பில்லியன் ஜனங்கள் தேசங்களில் துன்புறுத்துறாங்க கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரச்சனை, அரசாங்க அதிகாரம் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறது. அது பெரிய ஊழியம். அதை வச்சிருப்பேன் நான் கூட ஊழியம் செய்ய கூட ஜெபத்தில் இருக்கு. அதனால ஆண்டவர் என்ன உயிரோட வச்சு தான் இருக்கோம். என்று நாங்கள் ஜெபம் பண்றோமே, மக்களுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சொல்றேன், தேசத்தை ஆண்டவர் பாவத்தில் இருக்கிறாங்க. நான் ஒன்றும் கேட்கணும். ஆண்டவரே தேசத்தை அழிச்சிடாங்க, ஜனங்களை அழிச்சிடாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு சுவிசேஷம் போகணும். கொரோனா வைரஸில் சாகக்கூடாது ஜனம். அது மோசை ஜெபிச்சது மாதிரி ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த பேர் எடுத்துருக்கு, ஆண்டவர்கள் அழிச்சிடாங்கன்னு சொல்லி அந்த ஜெபம், அந்த ஊழியம் செய்திருந்தீங்கன்னா ஒரு நாளும் உங்களுக்கு ஒன்று நடக்கலாம்.
ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சு தான் இருப்பார். ஆனால் ஜெப ஊழியம் செய்யலாம். இப்போ நல்ல ஜெபிக்கிற டைம். இப்போ சுவிசேஷங்களை சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாட்டி கிட்ட போயிடலாம், ஃபோன்லையும் ஜூமில் தான் செய்யணும். ஆனால் அப்படியே இப்போ என்ன செய்யலாம் சொன்னால் நல்லா ஜெபிக்கிற டைம், அபிஷேகத்தினால் நிரப்பப்படுற வேத வசனத்தை ஆராய்ச்சி தேவனுக்குள்ள அந்த ரகசியங்களை வெளிப்பாடுகளை ஆண்டவரங்களை ஒரு நாளும் மனம் திரும்பி எங்களோட சுபாவம் காணப்படணும், எங்களுக்குள்ள கனி வெளிப்படணும், எங்களுக்குள்ள வரங்கள் நிரப்படணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்கள் நிரப்புறோம். நாங்கள் மற்ற பிள்ளைகள் நிறைய இருக்கக்கூடாது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது, வேலைக்கு போகிறோம், போய் பண்ண படிக்கிறத படிச்சு கொண்டு இந்த நேரங்களில் நீங்கள் உங்களை பலப்படுத்துகிற நேரம், உங்களோட ஆத்மாவை அனுதினமும் அபிஷேகத்தினால உங்களோட ஆத்மாவில் நீங்கள் காணலாம். ஏனென்றால் ஆவி ரட்சிக்கப்படுறது, ஆத்மா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்குது. அந்த கொஞ்சம் விலகினோம்னு சொன்னால் அந்த ஆத்மாண்ட சத்தத்தை அந்த உலகத்தில் சத்தம் சர சத்தத்துக்கு உங்களுக்கு ஆவியாக இருக்கிறபடியா வேத வசனத்தில் அதில் இருந்தோம்னு சொன்னால் உங்கள் ஆத்மா அபிஷேகத்தினால் நிரப்பி நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழணும். ஆமென். ஆனால் கடைசி காலம் அப்படிதான், சபைகளுக்கு துன்புறுத்தல், ஆராய்க்க முடியாத வசனங்கள் கிடைக்க முடியாத பின்வாங்க வேண்டிய நிலைமைகள் வந்து தள்ளி விட்டுரும். இப்படி கணவருக்கு நடந்துட்டு இருக்கும் கள்ள உபதேசங்கள், கல்லைங்க நீங்கள் நிற்கிற மாதிரி நீங்கள் கத்தருக்குள்ள நீங்கள் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, அது உங்களை தாக்கையில். ஆனால் மற்ற இடங்களில் தான். ஆனால் நான் ஏன் முன்னெச்சரிக்கை சொல்றேன்னா, அது உங்களுக்கு எந்த சூழ்நிலை பெறலாம், யாருக்கும் வரலாம், எனக்கு கூட வரலாம். ஆனால் நாங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ள தேவனும் உங்களோட இருக்க விரும்புகிறார், நாங்களும் அவரோட இருக்க விரும்புகிறோம். இடையில தடையில கொண்டு வருவாங்க. நாங்கள் நெருங்கி அப்பொழுதும் அந்த தேவ பிரசன்னத்தில் அவர்களை டுவல் பண்ணி அவர்களுக்குள்ள மேனுஃபேக்சர் பண்ண விரும்புகிறார். அவருக்குள்ள நாங்கள் நெருங்கி வர ஆண்டவர் விரும்புகிறோம். அதான் ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த லோக்கல் டைமில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றதும், கத்தர் எனக்குள்ள என்ன நடத்துறது, நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர்கள் எப்படி காலமுறை பின்னேறும் மற்ற நேரங்களில் விலை நகரங்கள் செய்தாலும் இங்கே இருந்து கொண்டே நான் இலங்கையில் ஊழியர்களை அலமாக செலுத்தி வருகிறேன். என்ன உலகங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியும். உலக மக்கள் என்ன ஆண்டவர் எழுப்புதலை செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லிட்டேன், இங்கே எழுப்புதல் 200,000 மக்கள் ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படுறாங்க உலகத்தில் எல்லா இடங்களும். சைனா, அமெரிக்காவில் ரட்சிக்கப்படுறாங்க, ஆப்பிரிக்கா, இந்தியா, அப்படியே ஆண்டவர் இந்த லோக்கல் டைமில் எல்லாம் அங்கே தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குது. அந்த மத்தியில் ஆண்டவர் நோக்கி இலங்கையில் இப்போ பல பேர் இந்த லோக்கல் டைமில் கூடுதலாக ரட்சிக்கப்படுவாங்க. யுத்த நாட்கள் ரட்சிக்கப்பட்டது போல பிரச்சனை எங்கேவோ அந்த நேரத்தில் ஆண்டவர் தேடி வருவாங்க, மறந்துருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அப்படி ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படக்கூடிய சனம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு வசனத்தை எடுங்க, அதை நான் முடிக்க போகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒரு ஆள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒரு ஆள். ஒரு ஆள் எடுங்க. 1 தீமோத்தேயு 2:4. ஆமாம். 2 பேதுரு 2 பேதுரு 9 3:9. 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி ஒருவரும் கெட்டு போகும். இன்னைக்கு எத்தனை மக்கள் இருக்காங்க சொல்லுங்க உலகத்தில்? சொல்லுங்க. கலாபத்திற்கு கூட தெரிஞ்சிருக்கு என்ன என்ன உலகத்தில் எத்தனை மக்கள் இருக்காங்க? இங்கிலீஷ். ஓகே. நான் டிரான்ஸ்லேட் பண்ணிச்சேன் உங்களுக்கு. 8 பில்லியன் 8 பில்லியனுக்கு போயிடுச்சு. அப்போ 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ கொரோனா வைரஸில் ஒரு நாளைக்கு எத்தனையோ மில்லியன் பிறக்கிறாங்க கூட. இந்த லொக்கப் டைம் மரிச்சதோட கூட பிறந்துட்டாங்க. எல்லாரும் வீட்டு இருந்தபடியே கூட பிறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மில்லியன் லொக்கப் டைம் உண்மை. அதில் நியூஸில் போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வேலை கூட. ஆனால் அவங்க ஒரு பிறப்பு அவனுக்கு இருந்துச்சா அவங்க கொஞ்சம் சில குறைவு வயது குணாக்கள் சாகுறாங்களே நிறைய பேர். ஹாஸ்பிட்டல் கொண்டாங்க வயது குணாக்கள் குறையிறாங்க, காசு குறையிறாங்க. ஆனால் கூட பிறக்கிறாங்க. அதே அப்புறம் பாப்புலேஷனை கூடி கொண்டு போகும். அப்போ 8 மில்லியன் ஜனங்கள் இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் அதில் ஒருவரும் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு நாளும் பிறக்க எங்களுக்கு பேரப்படும். அவங்களுக்காக நாங்கள் செபிக்கணும். இந்த ஒருவரும் ஆண்டவருக்கு அந்த இருதயம் உங்களுக்கு ஏற்படும். ஒருவரும் அழிந்து போகணும். அடுத்த ஜென்ரேஷன் ஆரம்பிக்கும் மற்ற அங்கே வாலிபர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு பொறுப்பு கூட கிடைப்படும். பொறுப்பு கூட இந்த 8 மில்லியன் ஜனங்களுக்காக நீங்கள் செபிப்போம். நாளைக்கு அத்தனை டைம் வரை நாங்கள் போயிடுவோம். ஆனால் நீங்கள் இருக்கிற நாட்களில் அந்த 8 மில்லியன் இன்னும் கூட வரும்.
அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் அவங்களுக்கு அச்சபிக்கணும், அவங்களுக்கு எப்படி சத்தியத்தை சொல்லலாம், அந்த காரியம் எப்படி சொல்லி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, இந்த கனடாவில் இருக்கிறீங்க, டெக்னாலஜி தெரியுமங்களை விட. ஸோ வாலிபருக்கு இந்த வாலிபர் ஜூம்கள் இப்படி வேலை எப்படி அவங்களை சந்திக்கலாம், வாலிபருண்ட அவங்கள எப்படி அடுத்த சந்ததியை நாங்கள் உருவாக்கலாம்னு சொல்லி நீங்கள் அடுத்த 8 மில்லியன் ஜனங்களுக்கு எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க. How many people say they already know and ரசிக்கப்பட்டாலே பரவாயில்ல, how many people they come to know Christ. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. They know about this. சொல்லுங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த லோக்கல் டைமில் நான் ஆண்டவரோட இடப்பட்ட. அப்போதான் இதே அந்த இயேசுடைய இருதய துடிப்பு, இயேசுடைய இருக்கும்பொழுது இயேசுடைய விருப்பம் என்னது ஆகுது. அந்த 8 மில்லியன் ஜனங்களுக்கு அதில் தான் நாங்கள் செய்யணும். உலகம் இன்னும் எல்லாம் கட் பண்ண பிளான் பண்ணது. நாங்கள் என்ன செய்யலாம், உங்கள் சபைக்கு இருக்கிற பொறுப்பு. சபை என்ன செய்யணும், அடுத்த கட்டம் என்ன, நம்ம 10 வருஷத்தில் சபை என்ன செய்யணும். அரசாங்கம் வேறு காரியங்கள் செய்யுது, அந்த கிறிஸ்துக்குரிய காரியங்கள் நடக்குது. எப்படி அந்த சின் நம்பர் எல்லாம் ஏற்றலாம், அப்படி கடைசி நாள் வரைக்கும் எல்லாம் உலகம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. உலகம் விசுவாசம் அதுக்கேற்ற மாதிரி செய்து அந்த கிறிஸ்து வகைப்படுத்தி. இப்போ நானும் நீங்களும் அந்த ஜனங்களை சந்திக்கிறவர்களுக்கு சபை என்ன செய்வோம், அதுதான் நீங்கள் அறியணும். அதனால் நாங்கள் 4.9 மில்லியங்களுக்கு அறிவிக்கப்பட்டாது. என்ன 3.5 ஜனங்களுக்கு நம் சுவிசேஷம் ஒரு முறையும் போயிடும். அது கூடுதலாக இங்கே இருக்கு சொல்லுவாங்க, 10 விண்டோன்னு சொல்லுவாங்க. கூடுதலாக இலங்கை, இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் 1.2 மில்லியன். அதில் 3000 மக்கள் கூட்டம் இருக்கலாம். இனம் அவ்வளோ மக்கள், இனம் சாதி மக்கள் இருக்கிறாங்க. 2300 மக்கள் சந்திக்கப்படாமல் இருக்குது. எத்தனையோ கிராமங்கள் சந்திக்கப்படாமல், எத்தனையோ லட்சக்கணக்கில் சந்திக்கப்படாமல். அவ்வளோ வரை இலங்கை 21 மில்லியன். ஒரு வீதம் தான் உண்மையாக ரசிக்கப்பட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களை எல்லாம் சந்திக்கப்படாது. 30,000 கிராமங்கள் சபை இல்லை. 38,000 கிராமங்கள், 34,000 கிராமங்கள் சபையே. அப்படி மலேசியா, அது நீங்கள் மலேசியா பார்க்கணும். அப்படி சைனாவில் ஆனால் இப்போ சர்ச்சில் கூட நடக்குது. 70 நாடு அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் 51 நாடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, தடை. சுவிசேஷம் போக முடியாது, துன்பப்படுத்தப்படுறாங்க. அப்போ அதில் சைனா வந்து அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுக்குள்ள ரசிக்கப்படுறாங்க. ஆனால் இன்னும் சந்திக்கிறது முஸ்லீம் மத்தியில் நிறைய சந்திக்கப்படுறாங்க. இஸ்ரேல் ஜூதர் ஆனால் இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். இதுகளை சபைக்கு நான் சொல்கிறேன்னா, சபை இதில் மேற்கொள்ளணும், இதுக்காக ஜெபம் பண்ணணும். சபை ஆயத்தப்படணும். அப்போதான் ஆண்டவர் எழுப்புதல் கொடுக்குறார். சபை ஆத்மாக்களை தருவார். சபை ஒரு காரியத்தை வந்து சும்மா சபையை வச்சுட்டு போகிறதுக்கு அல்ல. ஒவ்வொரு சபையும் அது 5 பேர். எனக்கு இன்றைக்கு கூட சப்போர்ட் பண்ணுற சபை 10 பேரில் இருக்கிறவங்க, 5 பேர் இருக்கிற சபை. பெரிய சபை அதுக்குள்ள என்டர்டெயின் பண்ணி கொண்டு அவங்களுக்கு அந்த விஷன் இல்லை. சில சபைகள் இருக்கு சபை, அவங்க மிஷன் காட்டு உள்ளவங்க, இயேசுடைய இருதயத்தின் பேர் அந்தவங்க சந்திக்கப்படாத பாதைகளுக்கு. இப்போ நான் நிற்கிற இடம் சந்திக்கப்படாத இலங்கை. அப்படி உலகத்தில் இருக்கிறாங்க. நிற்கிறாங்க இந்தியா, முஸ்லீம் கண்ட்ரி அண்டர் கிரவுண்ட் எத்தனை பேர் மிஷனரி ஊழியம் செய்கிறோம். எத்தனையோ பிரச்சனை மத்தியில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். இதான் ஜெபிக்கிற டைம். அதில் ஆராய்ச்சி இன்டர்நெட்டில் கூகுளில் போனீங்கன்னா எல்லாம் தெரியும், எல்லாமே. அப்போ எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணோம். சபை நாங்கள் சும்மா இருக்கக்கூடாது. அப்போ அந்த சபை இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும். அப்போ நீங்களும் ஊழியங்களை செய்கிறீங்க. சின்ன சபையாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக செய்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இப்போ என்னத்துக்கு ஆண்டார் அதை உங்களோட பேச விரும்புகிறான்னு சொன்னால், அது தேவ பிரசன்னத்தில் போகும் பொழுது தான், தேவனுக்குள்ளே நாங்கள் இருக்கும் பொழுது தான், தேவன் எங்களுக்குள்ள வாசம் பொழுது தான், தேவனோடு நெருங்கி அந்த யோவான் மார்பை சார்ந்திருந்து கூட இருந்த பொழுது தான் இதுகளெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். தேவனுடைய விருப்பம் எங்களுக்கு வந்து ஐயோ நாங்கள் இந்த உலகத்து காரியங்களை சென்று வராது, உலகத்து காரியங்களோடு வராது, இதுக்கு என்ன செய்யலாம் என்று எங்களுடைய ஆவிக்குரியவும் ஆத்மாவும் வளரும். நீங்களும் பாதுகாக்கப்படுங்க. ஆண்டவர் உங்களை உயிரோடு வச்சிருப்பார். ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் இருக்குது, இந்த காரியங்கள் இருக்குது, தரிசனங்கள் இருக்குது. நிச்சயமாக இந்த தரிசனம் நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் ஞானம், பாஸ்டர் அம்மாம் இந்த சின்ன சபையில் இவ்வளோ தூரம் இந்த வருஷவால் இருந்து வாழ்ந்து இதை விடாமல் தொடர்ந்து 4 பேரோ 5 பேரோ அவங்க கொடுத்த அந்த இதில் அஸ்திமானத்தில் நிற்கிறான். ராமத்துக்கு நன்றி செலுத்துறான். அவள் சின்னாளிலிருந்து தேவனுக்காக வந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தான். கத்தரதை பார்ப்பேன். ஆரன் வந்திருக்காரு. அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. கடந்து கூட எங்களை ஜெபிச்ச ஜெபம் ஆண்டவர் நல்ல ஊழியர்களை கொண்டு வந்திருக்காரு. நிச்சயமாக இந்த சபை மற்ற இந்த சபையில் இருக்கிற மூப்பர்களை நீங்கள் அம்மாண்டை வரையில் நன்றி செலுத்துகிறேன். அம்மா இங்கே வந்திருக்கிறவங்க வந்திருக்கிற ஆசீர்வாதம். நீங்கள் வந்திருக்கீங்க, குடும்பம் மீண்டும் உங்களை காண்றேன். பிரதர், உங்களை சந்தித்தது முக்கியம். ஆண்டவர் ஒருவருக்கு நான் தேடுகிறார். அவர் ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டு தான் பெரிய காரியம் செய்யும். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த சபையில் ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். நீங்கள் விதைச்சது
அர்த்தம். ஆமென். சரி, நான் முடிக்க போறோம். ஆண்டவருடைய தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க நாடுங்க. இந்த நேரத்தில் அந்த கோட் வேக்சின்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பயங்கர சூழ்நிலைகள் நடந்து கொண்டே இருக்கு. இப்போ நோமல் இல்லை, உலகமே பதறி கொண்டு இருக்கு. ஆனால் உங்களுக்குள்ள பதில் இருக்கு. நீங்க தான் சபைக்கு பதில் இருக்குது. இந்த இதை எதிர்த்து சபை ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க தேவ பிரசன்னத்தில் போனீங்கன்னு சொன்னால் அழகாய் பதில் கொடுக்கலாம். நீங்க பயப்படப்படி உங்களுக்குள்ள வித்தியாசத்தை இந்த உலகம் கண்டோம். அரசாங்க அதிபர்கள் தலைவர்கள் ஆண்டவர் யோசேப்பிட்ட சொப்பனங்களை கண்டு வெளிப்பாடுகளை பெற்றது போல தேவ பிள்ளைகள் ஊழியர்களுக்கு தான் வருவார்கள். ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொன்னால் இந்த சபையில உள்ள அரசாங்கம் எல்லாம் வந்துடும். ஏன்னா நீங்க தான் வெளிப்படுத்த போறீங்க. நீங்க தான் ஆலோசனை, அந்த ஆலோசனை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். முழு கிட்டம் இங்கே வந்து நிற்கும். அநேக ஆத்மாக்கள் வச்சுக்கப்படும். அத்தர் ஒரு காரியத்தை ஒரு யோசேப்பு எழுப்பினாக்கான் இந்த சபையில் ஆண்டவர் காரியத்தை அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ள போய் ஆண்டவரே இந்த வேக்சின் ஆண்டவருக்குள்ள நல்லா ஏற்றுக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னத்தை நாடுங்க. அவருடைய சமூகத்தில் போய் நின்று உங்களை ஒப்பு கொடுங்க. அவரை டுவெல் பண்ண விடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்யும். ஆண்டவரே என்னை கொன்று ஒரு காரியத்தை செய்யும். ஆண்டவரே இந்த உயிரோடு இருக்கிற நாட்களில் ஆண்டவரே நான் இந்த உலகத்தின் ஆசை இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த கொரோனாவைரஸ் டைமில் தான் நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம். சபை எழுந்து நிற்கிறோம். ஆண்டவரே சபையை பலப்படுத்த, சபைக்குள்ள வரங்களை ஊட்டுங்க, அபிஷேகங்களை விடுங்க.